அப்பா மேட்சிங் பிளவுஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும். நீங்க ஆபீஸ் போகும்போது சொல்லுங்க. என்னால முடியாது, அவங்ககிட்ட சொல்லு. என்ன சொல்றா? இன்டர்வியூ இருக்குன்னு சொல்றாங்க. மணி 8 ஆகுது, 10 மணிக்கு இன்டர்வியூ. இவளை கொண்டு போய் எங்க இந்த பிரிஸ்கிரிப்ஷனுங்க, இந்த அம்மாக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு இவளை பஸ் ஏத்திட்டு அப்புறம் போக சொல்லு சார், இன்டர்வியூக்கு சரியா இருக்கும். என்ன சொல்ல வர உங்க அம்மா சொத்த பல்ல வச்சுக்கிட்டு? இருக்கிற கொஞ்ச நேரத்துல எப்படி இவ்வளவு வேலையும் செய்வான்னு கேக்குறாங்க. இவ்வளவு சம்பளத்துல நான் எத்தனை பேருக்கும் சோறு போடல, அதே மாதிரி அவனையும் பண்ண சொல்லு. சேம். டேய், நம்மளது மிடில் கிளாஸ். லட்சம் பிரச்சனை, கோடி கஷ்டம் இருக்குதான் செய்யும். தலையை குனிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும். ரைட். டேய் அண்ணா, அம்மாவுக்கு மருந்து நீயே வாங்கிட்டு போயிடு, இன்டர்வியூக்கு டைம் ஆயிடுச்சு. அவனுங்க என் துப்பட்டாவை பிடிக்கிட்டு போறானுங்கடா. இல்ல இதே பொம்பளைங்களா இருந்தா கலர் பிடிச்சிருக்கு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, பைத்தியக்கார பசங்க. இந்தா மீதி சொல்லிக்கு சாக்லேட் வாங்கிக்கோ. தங்கச்சியை எவனாவது அழ வச்சா கோவப்படுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி கான்செப்டே இல்ல. ரிலாக்ஸ். நீ என்கிட்ட அளவுக்கு அதிகமா எதிர்பார்க்கிற போல இருக்க சிஸ்டர். இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு. இதே பிளேஸ்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் இப்படிதான் பேசுவியா? மாட்டேன். போடா. உசு பத்தி விட்டு போறா. இப்பதான் ஏதாவது செய்யணும்னு தோணுது. பிரதர், என் சிஸ்டர் துப்பட்டா எடுத்துக்கிட்டு ஒரு கும்பல் இப்படி போனாங்க. அந்த ரெட் அண்ட் ஃபீல்ட்ல போனாங்களே அவங்களா? தருதலைங்க, எதுல போனா எனக்கு என்ன? எங்க போனாங்க? பிரதர், அந்த துப்பட்டா என் சிஸ்டர் பிரதர். உன் தங்கச்சி டீயா இருக்காடா. தேங்க்யூங்க. அதை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவேன். உன் தங்கச்சியை கொடுத்துட்டு துப்பட்டா வாங்கிக்க. துப்பட்டா துப்பட்டா. இவன் என் தங்கச்சி தீயா இருக்கான்னு சொல்லும் போது கூட நான் ஃபீல் பண்ணல. சரி அழகா இருக்கா, வரதட்சணையில 1 லட்சம் ரூபாய் குறையுமே ஹாப்பியா ஃபீல் பண்ண. அதான் சார் எங்க மிடில் கிளாஸ் ஆளுங்க மென்டாலிட்டி. அதுக்குள்ள எவன் சார் அது 80s வில்லன் மாதிரி புசுக்குன்னு தங்கச்சியை விட்டுட்டு துப்பட்டா வாங்கிட்டு போட சொல்றது? என்ன டைலாக் சார் இது? அது இல்ல, நெஞ்சுக்குள்ள கத்தி விட்டு கொடையிற மாதிரி இருக்கு. ஃபீல் பண்ணும்போது ஸ்கையையும் சைலையும் பாக்குறது என் மேனரிசம். ஆனா அடிக்கும் போது மட்டும் முன்ன பின்ன பாக்குற மேனரிசம் இல்ல. ஷைலு
சாரிடா அப்ப ஏதோ கோவத்துல பேசிட்டேன். சுமாரு நீ வேற, நீ உசு பேத்துறதுனால தான் துப்பட்டா வாங்க வந்தேன். கொடுத்துட்டாங்களா? நான் துவைச்சனா காய வச்சு கொடுத்துட்டானுங்க. சூப்பரா. எது நனையாம இருந்துச்சதா? ஸ்டைலா இருக்குல்ல, எனக்கு கூட பிடிச்சிருக்கு. ஹவு தெரியாதுமா, ரிஸ்க் எடுத்த ஒர்க் அவுட் ஆயிடுச்சு.